Welcome to Cute Mom's Recipe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரமலான் ப்ரிப்ரேஷன் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. சரி நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நோன்பு நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா நேரங்கள்லேயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்க, வேலைக்கு போகிற பெண்கள் யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். 2-3 டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன், முயற்சி பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே டவலோடு வச்சிட்டிங்கன்னா ஈரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். ஒரு அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் துவரம்பருப்பை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிவந்து வர நேரத்தில் தான் இதை இறக்கணும். இந்த அளவுக்கு சிவப்பானதுக்கப்புறமா தீச்சிடாதீங்க, சிவந்து மட்டும்தான் இருக்கணும், நல்ல வாசமாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 250 மில்லி கப்பு இருக்கும் இல்லையா, மெஷர்மெண்ட் கப்பு, அதில் 1/4 கப்பு. 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதையும் நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும், தீக்காமல் இருக்கணும். எல்லா பொருளையுமே நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக தான் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. இந்த ஒரு மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டென்ஷனுமே இருக்காது. அதாவது குழம்பு வைக்கணுங்கிற எந்த டென்ஷனுமே இருக்காது. அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு 1/4 கப்பு தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் மாற்றிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதையும் கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு படபடன்னு பொரியும். ரொம்ப நம்ம தீச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக டேஸ்ட்டே மாறிடும். லைட்டாக பொரியும் போது இறக்கிடுங்க. அடிகனமான பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடாது. இப்போ பாருங்கள் பொரியுது, இப்போ இறக்கிடலாம். 10 காஞ்ச மிளகாய், நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், நல்லா கலராக இருக்கும், அதுக்காக தான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா இன்னொரு 5 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியையும் நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து வறுத்ததுனால அந்த பாத்திரம் ரொம்ப தீஞ்சிருச்சு. அதனால் வேறு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து இதையும் நல்லா ஈரம் போக நல்ல சிவப்பாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவுமே வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல், ரொம்பவும் கொரன்னு இல்லாமல், நம்ம இட்லி பொடியெலாம் அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் இதை எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படிங்கிறது. சாம்பார் ப்ரீமிக்ஸ் தான் இப்போ நான் அரைச்சிருக்கிறது. நோன்பு நேரத்தில் நமக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது ஜஸ்ட் இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எப்போதும் போல் தாளிக்கும் போது மசாலா சேர்த்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் இந்த சாம்பார் மிக்ஸை சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. இது ஒரு மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுண்டல் பொடி. அதாவது நம்ம நோம்பில் கொண்டக்கடலை அதிகமாக நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே இதே மாதிரியே ட்ரை பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் சட்டியில்
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற பருப்பை மட்டும் வலித்து எடுத்துருங்க. அதே எண்ணெயிலே நம்ம மற்ற பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதிலையே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து அதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முக்கியமாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்லா பொன்னிறமாக வரும். இந்த ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே நீங்கள் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். நோன்பு நேரத்தில் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். இதோட ரெசிபீஸ் வேணும்னாலும் நான் ஷார்ட்ஸில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சாம்பார் பொடி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். சாம்பார் ப்ரீமிக்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுண்டலியும் நான் கூடிய சீக்கிரம் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ அதே எண்ணெயிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். தனியா நல்லா வாசம் வந்துடுச்சு. இதையும் இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதே சட்டியில் சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சும்மா அதிலே போட்டு வறுத்து எடுத்தால் போதும். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது தனித்தனியாக இலையை உதுத்து விட்டு போட்டு வறுக்கணும். அப்போ தான் ஈரம் இல்லாமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஈரம் இல்லாமல் வறுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். எது செஞ்சாலுமே கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி செய்ய போகிறதில்ல. இதை வறுவலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட காய்கறிலாம் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நமக்கு இடமும் இருக்காது. அதனால் வெளியில் வைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், சுண்டல் பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாயாசம் ப்ரீமிக்ஸ். நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு சேமியா பாயாசம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு பாலில் கொஞ்சமாக கொதிக்கிற பாலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அள்ளி போட்டு கொதிக்க வச்சாலே சேமியா ரெடி ஆகிடும், பாயாசம் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு சேமியானை உடச்சிட்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேமியா பாயாசம் செய்யும்போது நெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதை ஆற வச்சுட்டு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நைலான் ஜவ்வரிசி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டு இதையும் சேமியாவோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் இந்த பிளேட்டில் உள்ளதை கடாய்க்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பாத்திரங்களை போட்டு பரட்டாமல் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறது நல்லது தானே. இதில் 1 கப் அளவுக்கு சீனியும் அரை கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் முற்றிலும் ஆப்ஷன் தான். நீங்கள் பால் பவுடர் சேர்க்கல அப்படின்னு சொன்னாக்கா பாலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான நட்ஸ் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நமக்கு தேவையான அளவு பாலில் போட்டு நல்லா சீனி கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடும். செஞ்சிட்ருக்கும்போதே என் பொண்ணு இது பாயசம் செஞ்சு கேட்டால் அவங்களுக்காகவும் இதை செஞ்சே காட்டியிருக்கேன். அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு பால் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியானை சேர்த்து கொதிக்க வச்சா போதும், பாயசம் ரெடி ஆகிடும். ஒரே சட்டிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் சாமர்த்தியசாலி தானே, நீங்களே சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சீனி கரைஞ்சா போதும். கரைஞ்சாலே நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆகிடும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. அவசரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றி என் பொண்ணுக்கு நான் கொடுக்க போகிறேன். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது நல்லா க்ரீமியான கண்டென்ஸ்டு மில்க்.
இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ்லேயும் செய்யலாம், மிக்ஸி ஜாரில் செஞ்சீங்கனாலும் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கணும். உப்பு இல்லாத பட்டராக எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்ல சுடுதண்ணியை ஊற்றிக்கணும். சுடுதண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல நைஸாக ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான க்ரீமியான மில்க் மேடு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் பாட்டிலில். இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கண்டென்ஸ்டு மில்க்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான டெசர்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். யாருக்கெல்லாம் 2வது பார்ட் வேணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.